ரைட். இந்திய பொருளாதாரம் பார்த்துட்டு இருக்கோமா அட் ப்ரெசண்ட்டு. நேற்றுலாம் என்ன பார்த்தோம்? பாப்புலேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்தியாவில் வளங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளம். நம்மவா என்னென்ன? காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல் சக்திகள். ஒரு நாட்டில் வளங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி வளங்கள் மட்டும் இருந்தால் போதாது. அந்த வளங்களை எடுத்து முடிவுற்ற பொருளாக மாற்றுறதுக்கு யார் வேணும்? மனிதர்கள் வேண்டும், மனித வளம் வேண்டும். சரியா? சரி. மனிதனுடைய கல்வி என்னது? மனிதன் கொடுக்குறோம்ல கல்வி, அதுக்காக செலவு செய்கிறோம்ல, அது எப்படிப்பட்டது? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதுவே முதலீடு தான். ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் நம்மளை சுற்றியில் நடக்கிறத புரிய வச்சிட்டோம்னா அவன் வேறு மாதிரி யோசிப்பான், புது பொருளை தயாரிப்பான். அதனால் என்ன ஆகும்? அந்த நாட்டுக்கு ஜிடிபி க்ரோத் ஆகும். வாங்க வாங்க. இங்கே சுரேந்திரங்க வந்துட்டீங்களா? சரி. அதிக இயற்கை வளங்களை கொண்டுள்ள இந்தியா பெருவாரியான ஏழை மக்களையும் கொண்டுள்ளது. இயற்கை வளம் நிறையா இருக்குது, ஏழை மக்கள் இருக்காங்க. வளம் இருக்குது ஆனால் ஏழை மக்கள் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று அதை ஒழுங்காக பயன்படுத்தலை, அல்லது ஒருத்தண்டியே எல்லா வளமும் குமிஞ்சு கிடக்குது கொஞ்சம் பேத்துக்கிட்ட. ஆமாம், அதானி அதுக்கு மேலே போயிட்டான், அம்பானிக்கு மேலே போயிட்டான் அவன். சரியா? இயற்கை நமக்கு பல்வேறு காலநிலை இருக்கா? ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கிளைமேட்டும் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. பாசனத்திற்கான பல்வேறு ஆறுகள், மின்சக்தி, அதிக கனிம வளங்கள், காடுகள். மின்சக்தி எதில் எடுக்கலாம்? காற்றுல எடுக்கலாம். காற்று அடிக்குது, சீசனல் விண்ட் அடிக்குது, ஓகே. அப்புறம் சூரிய நிலக்கரிலாம் விட்டுருங்க, அது கூட வந்து என்னது? நான் ரெனியூபிள் ரிசோர்ஸ். நம்ம எங்கே இருக்கோம்? வெப்பமண்டலத்தில் இருக்கோம். வருஷம் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம்? மின்சாரம் தயாரிக்கலாம். எல்லா வளமும் இருக்குது. அது நிலக்கரி அதெல்லாம் தேவையே கிடையாது. கார்ப்பரேட் அதை ரன் பண்ணுறாங்கிறதுனால அதை விட்டுட்டு வெளியில் வரமாட்டேங்கிறோம். இதெல்லாம் நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். புதுப்பிக்கத்தக்க வளம், புதுப்பிக்க இயலாத வளம். பாரதியில் அர்த்தம் இருக்கா? எடுத்து பயன்படுத்துகிறோம், திரும்ப என்ன ஆயிரங்க? ரீஸ்டோர் ஆயிரும் ஷார்ட் பீரியடில். அதெல்லாம் புதுப்பிக்குது. இங்கிலீஷில் ரெனியூபிள் ரிசோர்ஸ். எடுத்துக்காட்டு நீர்மின் சக்தி. மேட்டூரில் தண்ணி வருது, ஆற்ற டேம் கட்டி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறோம். திரும்ப அடுத்த வருஷம் பருவமழையில் மழை பெய்யும், ரீஸ்டோர் ஆயிரும். அதெல்லாம் காற்று, வனவிலங்குகள், காடுகள், இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். பயோம்ஸ், உயிரின தொகுதினா பயோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காற்றாலை மின் உற்பத்தி இதெல்லாம். அதுமாரி சூரிய மின்சாரம் இது புதுப்பிக்கத்தக்கது. டெய்லியுமே என்ன அது? சூரிய ஒளி வந்துகிட்டே இருக்கு. புதுப்பிக்க இயலாது. எடுத்து பயன்படுத்துகிறோம், தீர்ந்து போயிடும். திரும்ப என்னவாது? ரீஸ்டோர் ஆகாது, அல்லது ஆகிறதுக்கு பல வருஷம் ஆகும், ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகும். சரியா? படிம எரிபொருள்கள், ஃபாசில் ஃபியூயல்ஸ், பெட்ரோலியம், நிலக்கரி, இதெல்லாம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதனால தான் அதை கம்மியாக யூஸ் பண்ணணுங்கிறது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். மண் வளம். இப்போ ஒவ்வொன்றா போக போகிறோம். வளம்னா என்னென்னு பார்த்தாச்சு, ரொம்ப முக்கியமானது. அதில் மண் வளம். மண் வளமா இல்லையா? ஏன் வளம்? மண்ணில்னா எதுவுமே இல்லை. நம்ம உடம்பு எங்கேருந்து உருவானது? மண்ணிலேருந்து உருவானது தான். மண்ணிலேருந்து எடுத்து தான் மினரல்ஸ்லாம் எடுத்து தாவரம் வளருது. அதை சாப்பிட்றதுனால தான் நம்ம உருவாகிறோம். உயிரினமே மண்ணில்னா இல்லை. மண் தான் நம்ம உடம்பு. என்ன மண் அப்படியே இருக்கும், நம்ம உயிரினம் என்ன பண்ணணும்? அதை மாதிரி இன்னொரு செல்லை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருளை மற்ற ஒரு வகையான பொருளாக மாறும். என்னது அது? என்ன விதி? பொருள் சொல்கிறோம். வெரி குட். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். பொருண்மை அழியா விதி. பொருள் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறும். மண்ணு தான் என்னவா மாதிரி இருக்குது? நம்ம உடம்பா மாதிரி இருக்குது. நீ வித்தியாசமாக பேசுகிற, சாமியார் மாதிரி பேசுகிற, அதுதான் உண்மை. திரும்ப என்ன ஆகும்? செத்தோம்னா திரும்ப மண்ணில் போயிடும். அந்த மாதிரி. அப்போ மண் ரொம்ப முக்கியமான வளம்.
நம்மளோட நிலப்பரப்பு, இந்தியாவோட நிலப்பரப்பு 32.8 லட்சம். ஃபேக்டில் கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 7வது இடம் உலக அளவில் நிலப்பரப்பு அடிப்படையில். நம்ம எத்தனாவது இடம்? எங்கள் ஆன்லைனில் வந்த மாதிரி இருந்துச்சு செல்வகுமார். ஆன்லைனில் வந்தீங்க மாதிரி இருந்துச்சு, நீங்கள் இல்லையா? அது சரி, ஓகே. சரியா? 7வது இடத்துல இருக்கிறோம். பட் டோட்டல் லேண்டில், வேர்ல்டில் இருக்கக்கூடிய டோட்டல் லேண்டில் எத்தனை பர்சன்டேஜ் நம்மக்கிட்ட இருக்குது? பிரேம்குமாரா அது? ஓ, பிரேம்குமார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அப்படி 2.42%. பட் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? பாப்புலேஷன் பர்சன்டேஜில் சொல்லுங்கள். 17%ன்னு நினைக்கிறேன். 16 புள்ளி சம்திங், 17%. லேண்ட் எவ்வளோ இருக்குது? 2.42 தான் இருக்குது. சரி, அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்வார்கள். அதிக ஏரியாவில் விவசாயம் செய்கிறவங்க கம்மியான பேர் இருக்காங்களாமா. அதாவது 10 ஹெக்டேருக்கு மேலே. ஒரு ஹெக்டேர்னால் எவ்வளவு? 2.5 ஏக்கர் அப்படின்னு பார்த்துக்குவோம். 2 பாயிண்ட் சம்திங் ஏக்கர்ஸ் வரும். 472 ஏக்கர்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எதை வேணாலும் கேட்பான். அந்த மார்க்கெட்டில் இருக்கிற புக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு இருக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருக்கணும். பேட்டர்னே மாறிடுச்சு. அந்த குரூப் 2 மெயின்ஸ் பார்த்தீங்களா? குரூப் 1 லெவலில் இருக்குது கொஸ்டின்லாம். குரூப் 1 யூபிஎஸ்சிலாம் தோற்று போயிடும். அதே கம்மியான லேண்டு, 1 ஹெக்டேருக்கு கீழே, 2.5 ஏக்கருக்கு கீழே, அவங்கள என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்? குறு விவசாயிகள், மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. வனவளம் அடுத்தது. சரி, இப்படி தான் மண் வளத்தை, விவசாயத்தை பற்றி பேசிட்டாங்க. அடுத்தது வனவளம். வனம், காடு. 2007 கணக்கெடுக்கின்படி இந்தியாவிலோட காடுகள் 69.9 மில்லியன் ஹெக்டேர். மொத்த பரப்பில் 21%. இதை தான் கேட்பாங்க, இதை கூட கேட்க மாட்டாங்க. ஓகேவா? 21%. ஆனால் ஒரு நாட்டில் காடு எவ்வளோ சதவீதம் இருக்கணும்? 30% இருக்கணும். சரியா? மரங்கள் இதில் 8.35 மில்லியன். 69ல் 8.35 மில்லியன் அடர்ந்த காடுகள், டென்ஸ் ஃபாரஸ்ட். ஆமாம், இதில் இந்த 69 மில்லியனில் வெறும் 8 டென்ஸ் ஃபாரஸ்ட். அங்கே உள்ளே யாரும் போக முடியாது. எங்கே இருக்குது இந்தியாவில் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு? ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுங்கள். இந்தியாவில் டென்ஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும்? பசுமை மாறா காடுகள் எங்கே? மேற்கு தொடர்ச்சி மலை மெயின். அப்புறம் கிழக்கு இந்த ஏரியா இருக்குல்ல, எங்கே? வடகிழக்கு ஏரியா. அப்புறம் அந்தமான் நிக்கோபார், அங்கே நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட். அப்புறம் இந்த விந்தியா சாத்புராவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ராஜ்மஹால் ஹில்ஸு, அவ்வளோதான். சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள இந்தியாவை போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இது பாகிஸ்தானை கழட்டி விட்டுருங்க. 31 மில்லியன் ஹெக்டேருக்கு ஓரளவு காடு, டென்ஸாக இருக்காது. கிழக்கு சரிவு இங்கெல்லாம் எப்படி இருக்கும்? அடர்த்தியாக இருக்காது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பக்கம் தான் பயங்கரமான டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அப்புறம் இங்கே எதனால்? ரெயின்ஃபால் அதிகம் அங்கே. சரியா? குட். பரந்த வெளிக்காடுகள், இங்கெல்லாம் பரந்த வெளிக்காடுகள் எல்லாம். முக்கியமான கனிம வளங்கள். அதேமாதிரி இந்த ஏரியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை உச்சி மேற்கு பக்கம்லாம் பயங்கர சூப்பராக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் பரந்த காடுகளாக இருக்குது. என்ன காரணம்? வெரி குட். லீவர்ட் சைடு. ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுவாங்க. லீவர்ட் சைடு மலை மறைவு பகுதி. இது காற்றுமுக திசை, விண்வேர்ட் சைடு. இது லீவர்ட் சைடு. இது நம்ம தமிழ்நாடுங்களாம். அங்கே மழை பொழிவு கம்மி, அதனால் பரந்த காடுகள் தான் இருக்காங்க இங்கே. அப்படியே போங்க, ஆந்திராலாம் பக்கம் போய் பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா, ஆந்திராலாம் அப்படியே போகிற வழியில் எல்லாமே என்ன இருக்கும்? அங்கங்கே மரம் இருக்கும். ரொம்ப டென்ஸாக இருக்காது.
டென்ஸ் மீன்ஸ் அடர்த்தி. முக்கியமான கனிம வளங்கள், மினரல் ரிசோர்ஸ். இரும்புத்தாது முக்கியமாக இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் உயர்தரமான இரும்புத்தாது அபரிவிதமாக காணப்படுகிறது. இருக்கிறதுல எது, இது ரெண்டில் எது குவாலிட்டி அதிகமானது? மேக்னடைட்டா ஹெமடைட்டா? மேக்னடைட் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவது குவாலிட்டி ஹெமடைட். ஹெமடைட்டு இது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். எடுத்து பார்த்துக்கோங்க, போயிட்டு ஞாபகப்படுத்திங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மேக்னடைட்டு 10 மில்லியன் டன் இருக்காமல். இந்த நம்பர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, எது அதிகமாக இருக்குன்னு கேட்பான் பொதுவாக. $10,619 மில்லியன் டன் மேக்னடைட், 14,630 ஹெமடைட். அதிகமாக எங்கே கிடைக்கும் நமக்கு? ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா. என்ன அந்த ஏரியா பொதுவான இடம் பேர் என்னது? வெரி குட், சோட்டா நாக்பூர் பீடபூமி. அப்புறம் கோவா, கர்நாடகா. அங்கே தானே இருக்குது அதிகமாக ஹேமடைட். இங்கே சோட்டா நாக்பூர் பீடபூமி இங்கே இருக்குது. கரெக்டா? இங்கே. அதுபோக கர்நாடகா, கோவா ஹேமடைட் அதிகமாக கேட்பாங்க. எந்த மாநிலத்தில் அதிகமாக கிடைக்குது? இந்த இடத்துல இருந்து எடுத்தாருன்னா கொஸ்டின் அப்படி தான் கேட்பாங்க. இதே விஷயத்த வேறு ஜாகிரஃபிலேருந்து கேட்டாங்கன்னா அங்கே இருக்கிற சென்டென்ஸு வச்சு பொறுத்து கேட்பாங்க. அது மாதிரி மேக்னடைட் கர்நாடகாவில் அதிகமாக கிடைக்குதாமா. கர்நாடகாவில் மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கம் அதிகமாக இருக்காமா. எது? மேக்னடைட். சில இடங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா அங்கே கிடைக்கிது. தமிழ்நாட்டில் எங்கே கிடைக்கிது? சேலம் மெயினாக. சேலம் மட்டும் இல்லை, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே இருக்குது. அதை கொள்ளையெடுக்கிறதுக்கு தான் அந்த 5 வழி சாலை போடுறோன்னு பிளான் போட்டது. இந்த ஏற்காட்டில் போய் நின்றுட்டு அந்த பக்கம் பாருங்கள், ஒரே மலையாக இருக்கும். சென்னை போகிற வரைக்கும் மலையாக தான் இருக்கும். நிறைய தெரியும், அங்கங்கே குன்றுகளாக இருக்கும். ஏற்காடு போய் சேர்வராயர்ஸில் போய் நின்று பாருங்கள், அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலை. இப்படி இல்லைன்னா சேலத்துலேருந்து சென்னை போகிற வழியில் பாருங்கள், ட்ரெயின் போகிற வழியில் ரைட் சைடில் ஃபுல்லாக மலை, மவுண்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஜவ்வாது மலை எல்லாமே. நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி. பழுப்பு நிலக்கரி எங்கே அதிகமாக கிடைக்குது? நெய்வேலியில் தான், லிக்னைட். அது தேர்டு குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி கிடையாது. ஃபஸ்ட் குவாலிட்டி என்னது? ஆந்திரசைட். ரெண்டாவது குவாலிட்டி பிட்டுமினஸ், ஏபி நமக்கு இருக்கா. அப்புறம் தான் லிக்னைட்டு, அப்புறம் பீட். இருக்கிற லோ குவாலிட்டி. இது மேலேயே கிடைக்கும் பீட் சாயில். ஆர்டர்லேயும் கேட்பாங்க. பூமிக்கு அடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமங்கள் நிலக்கரி முக்கியமானது. அது கொஞ்சம் திறந்து வைங்க. அதை மெய்யழகன், நிலக்கரி முக்கியமான. நிலக்கரி எப்படிப்பட்டது? கெமிஸ்ட்ரிலாம் முடிச்சதுனால கேட்குறேன். லைட்டாக அவ்வளோ வேண்டாம். போதும். செடிமெண்ட்ரி ராக். எதோட செடிமெண்ட்டு? உயிர்னா எந்த உயிரினம்? தாவரங்கள், மண்ணுக்குள்ளே புதஞ்ச தாவரம். அதான் என்னது? நிலக்கரி. சீனா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் 3வது. நிலக்கரி உற்பத்தியில் நம்ம 3வது வேர்ல்டு வைடு. இது ஒரு கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நேருக்கு வாங்க. இதுவும் அதே ஏரியா தான். பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் முக்கியமான இடம். வங்காளம், ஜார்க்கண்டு அங்கே வந்து அதிகமாக கிடைக்கும். இதே இடம் தான். இங்கே தான் வரும் வங்காளம். அப்படியே ஜார்க்கண்ட், இங்கே ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர்லாம் இப்படி வரும். சரியா? இரும்பு தாதை எடுத்து 1 டன் இரும்பு தாதை உருக்கணும்னா எத்தனை டன் நிலக்கரி வேணும்னு பார்த்தோம்? 10 டன் நிலக்கரி வேணும். சரியா? அதனால தான் நிலக்கரி கிடைக்கிற இடத்துலையோ அல்லது மெயினாக நிலக்கரி கிடைக்கிற இடத்துல தான் அந்த இரும்பு தாதெல்லாம் உருக்குவாங்க. சரியா? உருக்குனாக்கா 1 டன்னு உருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹேமடைட்னா ஒரு 800லேருந்து 900 கிலோ கிடைக்கும். இரும்பு கிடைக்கும். பர்சன்டேஜ் இருக்கும் பாருங்கள், கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். எல்லாமே கேள்வி. அதிகமாக எங்கே இருக்குது? வங்காளம், ஜார்க்கண்ட். பீகார் அங்கேயே தான். பீகாரில் மலைப்பகுதி, இந்த ஏரியாவில் உள்ள வந்தோம். வங்காளம் எங்கே? ஜார்க்கண்ட்.
அதிகமாக எந்த மாநிலத்துலேருந்து கிடைக்குன்னா மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட். அங்கே தான் இரும்பேக்கு தொழிற்சாலை அதிகமாக இருக்குது. பார்த்தோமா? அலுமினியத்தாது. அலுமினியத்தினுடைய தாது எது? பாக்சைட். சிவப்பு கலரில் இருக்கும். ஏற்காட்டில் அதே சேரூராயன் கோயிலில் போய் நின்றுட்டு அந்த பக்கம் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு மலையை குடஞ்சிருப்பானுங்க. இப்போ நிறுத்தியாச்சு. சிவப்பு கலர் மண் இருக்கும். அதுதான் பாக்சைட். மண் தான், அது மண்ணில் தான் இருக்கும். அதிகமாக எங்கே கிடைக்கிது? ஒரிசாவில் கிடைக்கிது. ஆந்திர பிரதேசம். அடுத்து மைக்கா. இந்தியாவில் அதிகமாக கிடைக்கிறது. உலகத்திலேயே மைக்கா நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அதிகம் இருக்கிறது. அறுதிர் புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால தான் மைக்கா இதில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சுவிட்சு தயாரிக்கிறது, சுவிட்சு, அந்த போர்டு, இதெல்லாம் இதில் மைக்காவில் தயாரிப்பாங்க. 60% பங்குடன். பார்த்தீங்களா? வேர்ல்டுலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு. 60% வேர்ல்டுலேயே மைக்கா ட்ரேடில் நம்பர் 1 யார்? நம்ம தான். மொத்தம் 40% தான் மற்ற கண்ட்ரீஸ்லாம். பெக்மடைட் ஆந்திராவில் கிடைக்குதாமா. ஆந்திரா, ஜார்க்கண்டு, பீகார், ராஜஸ்தான். மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுது. சரியா? இன்சுலேட்டராக யூஸ் ஆகுது. தடுப்பானா நார் தான் இன்சுலேட்டர். சுத்திகரிக்கப்படாத எண்ணெய், இங்கிலீஷில் குரூட் ஆயில். பெட்ரோலியர்களை குரூட் ஆயில் தெரியும், முன்னாடி பார்த்துருப்போம் ஜாகிரஃபிலாம். இப்படி தான் இருக்கும் குரூட் ஆயில். மண்ணுக்குள்ளேருந்து வெட்டி எடுப்பாங்க. இப்படி இப்படி இருக்கும். அதை பின்ன காய்ச்சி வடிப்பாங்கன்னு பார்த்துருப்போம் கெமிஸ்ட்ரியில். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். கொதிக்க வைக்கும்பொழுது என்ன ஆகும்? ஒவ்வொன்றுடைய பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேயரில் போய் ஆவியாகி போயிட்டே இருக்கும். பெட்ரோலியம், டீசலு, பெட்ரோலியம்னா இது குரூட் ஆயில். பெட்ரோல்லாம் தெரியும், வண்டிக்கு ஊற்றுறோம்ல அது. டீசலு, சீமெண்ணெய், எல்பிஜி கேஸு இதுலேருந்து கிடைக்கிறது. தார், அப்புறம் மெழுகு, இதெல்லாம். அப்புறம் கடைசி கசடை இருக்குல்ல, அந்த கசடை வச்சுட்டா எது தயாரிக்கிறாங்க? பிளாஸ்டிக்கு, ஆர்டிஃபிஷியல் ஃபைபர்லாம் இருக்குல்ல, நைலானு, அப்புறம் துணிக்கு யூஸ் பண்ணுவாங்களே ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், பாலிஸ்டரு, இதெல்லாம் தயாரிப்பாங்க. அப்புறம் அந்த உதட்டுக்கெலாம் பூசுகிறோம்ல, வேஸ்லின்னு, அப்புறம் மெழுகு, எல்லாம் அதோட பை ப்ராடக்ட் தான். இது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் கம்மி தான். நம்ம நாட்டுக்கு தேவையானது கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட கிடைக்கிது. வெளிநாட்டில் தான் கிடைக்கிது. அஸ்ஸாம், குஜராத்தின் பல இடங்களில் எடுக்கப்படுகிறது. டிக்பாய் அஸ்ஸாமில் இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட் இடம். பாடர்பூர், நாகர்கட்டிகா, காசிம்பூர், பல்லியரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், இதெல்லாமே அஸ்ஸாமில். இது அப்புறம் அதெல்லாம் அஸ்ஸாம் எங்கே இருக்குது? வடகிழக்கில் இருக்குது. இந்த இடத்துல. குஜராத் இங்கே, அதுக்கு நேராகவே இருக்கும். ஜாகிரஃபியோட லிங்க் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்துட்டு காரணம் தெரியும் உங்களுக்கு. அடுத்தது காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர், காலோலா, குஜராத் இங்கே. அங்கே காம்பே வளைகுடா அங்கே இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். கட்சி வளைகுடா பாகிஸ்தானை ஒட்டி இருக்கும். அங்கே ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். ரீகால் பண்ணிக்கணும். இப்படி தான் படிக்கணும். நீங்கள் படிக்கும் பொழுதே பழசு படிச்சிருக்கோமா, இது எங்கே பார்த்தோம் ஜாகிரஃபியில் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். கேட்பான் பாடத்தை கொடுத்துட்டு இப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக இந்தியன் மேப் போட்டு இந்த வளைகுடா என்னன்னு கேட்பான். வடக்கில் இருக்கிறது கத்தியவார் பெனின்சுலா, குஜராத்து. இது வந்துட்டு காம்பே வளைகுடா, இது கட்சி வளைகுடா. இங்கே தான் கிடைக்கிது. அடுத்து தங்கம். இந்தியாவுக்கு தேவையான தங்கம் ரொம்ப கம்மியாக தான் இந்தியாவில் கிடைக்கிது. எல்லாம் இம்போர்ட்டு தான் பண்ணுறோம். சரியா? தங்கம் வேலை குறைஞ்சிருக்கா? இப்போது நேற்று எதாவது 100 ரூபா குறைஞ்சதுன்னா குறைஞ்சிச்சா? 950 ரூபா குறைஞ்சிதா? பரவாயில்லையே. இங்கே பாருங்கள், இந்தியாவில் குறைந்த அளவே தங்க வளம் உள்ளது. 3 முக்கிய தங்க சுரங்கங்களில் பகுதிகள் உள்ளன இந்தியாவில்.
ஒன்று கோலாறு, கேஜிஎஃப்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது அங்கே எதுக்கு டக்குன்னு பார்க்குறீங்க? திரும்புங்க, இங்கே கவனிங்க. நான் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறேன். கோலார் கேஜிஎஃப். அப்புறம் ரைச்சூர் ஹெட்டி தங்க விலை. ரைச்சூர் இரண்டும் கர்நாடகாவில் தான் இருக்காம, ரெண்டுமே ரைச்சூர் ஹெட்டி. ஆந்திரா மூலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல் சுரங்கத்தில் ஓரளவு, ஆந்திர மாநிலத்தில் வேறு எங்கேயும் இல்லை தங்கம். ஆனால் அந்த காலத்துலேருந்தே தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணுவானுங்க, மிளகுலாம் வாங்கிட்டு போவானுங்க. மிளகு இங்கே உள்ள பொருள்லாம் அந்த அளவு மிளகு இம்பார்ட்டன்ட். அந்த பத்மநாத சுவாமி கோயிலா கேரளாவில் ஒரு சுரங்கத்தை வெட்டி எடுத்துருக்காங்க, தோண்டி எடுத்ததுக்கு. அப்போ நான் சொல்கிறது அது சுரங்கத்தை வணக்கம், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். சரிங்க சார். ரைட். கிலோவா வச்சுருக்காங்களா? சரி, வச்சுருப்பாங்க. அடுத்தது ஸ்டாக் வச்சுருப்பான். அப்போ தங்கம் இருந்தால் தான் நம்ம ஃபாரின் கரன்சி இல்லைன்னா போய் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். எந்த நாடு வேணாலும் தங்கம் எடுத்துக்கலாம். அது சொல்லுங்கள். அடுத்து வைரம். வைரமும் நம்ம ஊர்லாம் கிடைக்கிறதுல UNECE, யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் அவ்வளோ வேணாம் யூரோப் அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4,582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக மத்திய பிரதேசத்தில் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தில் கர்னூல் மாவட்டத்திலும், ராமலகோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதியினுடைய படுகை ரிவல் பெல்ட் அங்கெல்லாம் கிடைக்கிறாமா. 4,582,000 கேரட் வைரம் கிடைக்கிறாமா. சரியா? புதிதாக ராய்ப்பூர் இம்பெர்லி சுரங்கம், ராய்ப்பூரில் இம்பெர்லி சுரங்கம். அடுத்து ராஜ்பூர் மற்றும் சத்தீஸ்கரில் பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதான். இங்கே உலகத்திலே பயங்கர காஸ்ட்லியான வைரம் இது கோகினூர். எந்த ஆற்றங்கரையில் கிடச்சிதுன்னு பார்த்தேன். ஹிஸ்ட்ரி முடித்தவங்க சொல்லுங்கள், எந்த ஆற்றங்கரையில் கிடச்சிது? ஹிஸ்ட்ரி முடித்தவங்க, ஹிஸ்ட்ரி பார்க்காதவங்க பார்ப்போம். துங்கபத்ரா நதிக்கரையில் கிடைக்கும். அதான் அந்த கிருஷ்ணாவோட துணையார் தான் துங்கபத்ரா. அதை விட்டுருங்க, பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம். கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் எது அது? அது ரெண்டாக பிரிக்கிறானுங்க. பொருளாதார எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்தது சமூக கட்டமைப்பு சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பொருளாதார கட்டமைப்பில் உள்ளடங்கினது கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. இதில் எது பொருளாதார கட்டமைப்பு சார்ந்தது அப்படின்னு. போக்குவரத்து, பணம், எல்லாமே பணம் ரிலேட்டடு. தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், எனர்ஜி ரிசோர்ஸஸ். அப்புறம் நீர்ப்பாசனம், அதுக்கு கமா வரணுங்க. இரிகேஷன்ஸ், சரியா? தண்ணி வசதி, டேம் கீம், இது எல்லாமே பாசன வசதி. பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள். பணம், நிதி நிறுவனம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருமா? வரும். பணம் இல்லைன்னா என்ன ஆகாது? கடன் கிடைக்காது, பிஸ்னஸ் டெவலப் ஆகாது. நம்ம எதுக்கு வெளிநாட்டில் போய் கூட்டிகிட்டு வரோம் முதலீட்டாளரை? நம்மக்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. சரியா? பத்தலை. இருக்கிற கொஞ்சமே யார் கொடுப்பா? நிதி நிறுவனங்கள் தான். இந்த ஃபினான்சியல் சிஸ்டம் இன் இந்தியான்னு பார்த்தோம்ல, அதில் எப்படி ரெண்டாக பிரிப்பாங்க. என்னென்ன? இந்திய நிதி நிறுவனங்களை 2 குரூப்பாக பிரிப்பாங்க. என்னென்ன? பணச்சந்தை, மூலதனச்சந்தை,
மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் குறுகிய மற்றும் மத்திய கால கடன் கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். மூலதன சந்தையில் நீண்ட கால ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். சமூக கட்டமைப்பு, சமூகம் மக்களுக்காக டைரெக்டாக கல்வி. கல்வினா நம்ம படிக்கிறதெல்லாம் இல்லை, டுபாகூர் நம்ம படிக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் என்னது கல்வி. நம்ம இன்ஸ்டியூட்டில் பண்ணுறோம்ல அதுதான் கல்வி. பயிற்சி. கல்வி கொடுத்தா மட்டும் போதாது, அவனை என்ன பண்ணணும், கூப்பிட்டு போய் ஃபீல்டில் ட்ரைனிங் கொடுக்கணும். அப்புறம் ஆராய்ச்சி. ஆராய்ச்சி பண்ணால் என்ன கிடைக்கும்? புது புது பொருள் தயாரிப்போம். தயாரித்தா தான் என்ன ஆகும்? நம்ம மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகும் அந்த நல்ல தரமான பொருளை பயன்படுத்தும் போது. இன்னொன்று என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ம நாட்டு பொருளை எல்லோரும் வாங்குவோம். அப்போ ப்ரொடக்ஷன் இங்கே அதிகமாகும். நம்ம நாட்டுக்கான லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அதிகமாகி, டிமாண்ட் ஃபார் லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அதிகமாக என்ன ஆகும்? நமக்கு இன்கம் பெருகும். ஸோ வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே போகும். பொருளாதாரம்னா வளர்ந்துக்கிட்டே போகும். பொருளாதாரம்னா பெரிய இதெல்லாம் இல்லை, என்னது? நம்ம தான், மக்கள் தான் பொருளாதாரம். ஆமாம், மக்களை சுற்றி தான் எல்லாமே. சுகாதாரம், சானிடேஷன். சுகாதாரத்தில் மருத்துவ வசதி இதெல்லாம் அடங்கிடும். அப்புறம் வீட்டு வசதி, ஹவுசிங் ஃபெசிலிட்டி. அப்புறம் பொது வசதிகள், மக்களுக்கு தேவையான எல்லாம் ரோடு கீடு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே வந்துருச்சா? ரைட். அதான் பொருளாதார கட்டமைப்பு வசதிகள். நாட்டின் உற்பத்தி மற்றும் பகிர்வு வசதிக்கு பயன்படுவதாகும். பொருளாதார கட்டம். ப்ரொடக்ஷன் பண்ணால் என்ன வேணும்? இப்போ இந்த இடத்துல விவசாயம் அந்த இடத்துல நடக்குன்னா என்ன வேணும்? அங்கே பாசன வசதி இருக்கணும். சரியா? அப்புறம் அங்கே பணியாளரை கொண்டு போய் இறக்கிறதுக்கு என்ன வேணும்? போக்குவரத்து வசதி வேணும் அந்த இடத்துல. அப்புறம் மின்சார வசதி வேணும். அப்போ தான் என்ன பண்ணலாம்? போர் போட்டு தண்ணி எடுத்து தண்ணி பாய்ச்சலாம். நான் விவசாயத்தை வச்சே சொல்கிறேன். அப்புறம் அங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது. ப்ரொடக்ஷன் ஆகிறது எங்கே எடுத்துகிட்டு போகணும்? எங்கே தேவையோ அங்கே எடுத்துகிட்டு போகணும். எங்கே தேவைங்கிறது எப்படி தெரியும்? தகவல் தொடர்பு மூலிமா தெரியும். சரியா? லோகேஷ் தெரிகிற மாதிரி தள்ளி உட்காருங்க. அப்போ கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி வேணும். அப்போ அங்கே கொண்டு போய் விற்கணும். விற்கிறதுக்கு என்ன வேணும்? போக்குவரத்து வசதி வேணும். அப்போ ப்ரொடக்ஷனுக்கு அதே நேரத்தில் என்ன வேணும்? பகிர்வு வசதிக்கு இவ்வளோ தேவையான இடத்துல கொண்டு போய் சேல் பண்ணணும். அதானது பொருளாதார கட்டமைப்பு வசதி. இருப்பு பாதைகள், சரக்கு வாகனங்கள், தபால் தொலைத்தொடர்பு, துறைமுகங்கள். எதுக்கு துறைமுகம் வேணும்? எக்ஸ்போர்ட் வெளிநாட்டுக்கு எங்கே தேவை இருக்குது அங்கே அனுப்பலாம். இங்கே நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை பூர்த்தி அடைஞ்சிடுச்சு, சர்ப்ளஸாக இருக்குது நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு போக. அப்போ என்ன பண்ணணும்? அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் கரன்சி ஈட்டலாம். தொடர்பு நிலையங்கள். அதேமாதிரி வெளிநாட்டில் பொருள் நம்ம நாட்டுக்கு வேணும். கால்வாய் வசதி எதுக்கு வேணும்? கேனால்ஸ்பாங்க. எதுக்கு? நீர்ப்பாசன வசதி இருந்தால் தான் விவசாயம் பெருக்க முடியும். அதெல்லாம் மின் உற்பத்தி நிலையங்கள். மின்சாரம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வங்கிகள், பேங்க்கு, காப்பீட்டு நிறுவனங்கள். பண்டங்கள், பணிகள் உற்பத்திக்கு உதவுது. ஓகேவா? அடுத்து போக்குவரத்து. மெயினாக எப்படி இருக்குது இந்தியாவில் போக்குவரத்து வசதி? போக்குவரத்து வசதி இருந்தால் தான் ஆகும். கிராமத்தில் ஒரு பொருளெல்லாம் நகரத்துக்கு வரும். அவனோட கிராமத்தில் விளையிற பொருளுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். அப்போது அதை எடுத்துகிட்டு வந்து விற்பான். மக்களுக்கு வருவாய் என்ன ஆகும்? பெருகும். இருப்பு பாதை. எத்தனை விதமான போக்குவரத்து இருக்குது? ஃபிசிக்ஸை வச்சு சொல்ல வேண்டியதான். சாலிடு, லிக்விடு, கேஸ் மூலியமே இருக்குது. தரையில் என்னென்ன விதமான போக்குவரத்து? ட்ரெயின், ரோடுவேஸ். அப்புறம் தண்ணியில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, வெளிநாட்டு நீர்வழி. அப்புறம் வானத்தில் அதில் உள்நாட்டு, டொமஸ்டிக்கு, இன்டர்நேஷ்னல். இப்போ புதுசாக இன்னொரு போக்குவரத்து வந்திருக்கு. யார் சொல்லுவீங்கன்னு பார்ப்போம். பைப்பு வழியா? குழாய் போக்குவரத்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. தண்ணிலாம் எப்படி வருது? நமக்கு மேட்டூர்லேருந்து குழாயில் தானே வருது. அதுமாதிரி பெட்ரோலியம் வீட்டுக்கு எல்லாமே இனிமேல் என்ன ஆகுது? கேஸ்லாம் எதில் கொடுக்க போகிறான்? குழாயில் தான் வரப்போகுது. பதிச்சாச்சு, சேலத்தெல்லாம் பதிச்சிட்டாங்க ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில். இப்போ மனுஷனா அதில் போக போகிறான். எங்கேருந்து பெங்களூருக்கு. அது பேர் என்னது?
கேப்சூல் டிரான்ஸ்போர்ட்டாக ஏதோ ஒரு பேர். லைட்டாக போதும். அடுத்தது இருப்பு பாதை, சாலை போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, வான்வெளி போக்குவரத்து. நல்ல கட்டமைப்பு இருக்காமல் சாலை போக்குவரத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கோங்க. போக்குவரத்து வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிராமத்தில் விளையிற பொருள் என்ன ஆகும், அந்த கிராமத்தில் உள்ளவங்க மட்டும் தான் நுகர முடியும். மிஞ்சி போனால் பக்கத்து கிராமத்துக்கு மாட்டு வண்டியில் நடந்து போகக்கூடிய தூரத்தில் என்ன பண்ணுவோம், மாட்டு வண்டிக்கு என்ன பண்ணுவோம், சாலை வேணும், அங்கே மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம், அவ்வளோதான். அதே அந்த கிராமத்திலேருந்து பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு லிங்க்கு, நகரத்துலேருந்து போர்ட்டு துறைமுகத்துக்கு லிங்க்கு. இப்படி போக்குவரத்து வசதி இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த கிராமத்தில் விளையிற பொருள் இன்றைக்கி அமெரிக்காவில் முருங்கைக்காய் கிடைக்கிது, முருங்கைக்கீரை கிடைக்கிதுன்னு சொன்னோன்னா எப்படி, போக்குவரத்து வசதி லிங்க்கு தான். சரியா? அது மாதிரி சாலை போக்குவரத்து 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து நாடாக இருக்காம 30 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் ஒன்று, இது வேறு கான்செப்ட். லைஃபுக்கு யூஸ் ஆகும், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான், ஃபேக்ட்டு எக்ஸாமில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக விளங்குகிறது. இதில் இருப்பு பாதைன்னா இது ரயில்வே ட்ராக். இருப்பு பாதையின் நீளம் 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கியிருக்கானுங்க. அடப்பவங்க அவ்வளோதான் ஆயிருக்கா? இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. இந்த 1 2 3 4 5 இதுலேயே 90% எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அங்கே தான் நடக்குதாம். சரியா? மொத்தம் எத்தனை ஹார்பர் இருக்குதுன்னு பார்த்தோம், 13ன்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்கள், ஜியாகிரஃபி எடுத்து பாருங்கள். ஹார்பர்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹார்பர் அதெல்லாம் நிறையா சின்னது இருக்கும். அதில் கிழக்கு கடற்கரையில் எது இருக்குது, மேற்கு கடற்கரையில் எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வான்வெளி போக்குவரத்து. வான்வெளி போக்குவரத்து என்னது, பெரிய நகரங்கள் சிறிய நகரங்களோட. இப்போ சேலத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் போகுது, சென்னை போகுது, பெங்களூர் போகுது. பெங்களூர் இருக்கா? நல்லா இருக்குது. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னையிலேருந்து எங்கே போகுது, நிறைய நாட்டுக்கு போகுது. சென்னை. தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எத்தனை இருக்குது? திருச்சி. மதுரையா? மதுரை இல்லை, 3 தான். திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை. மதுரை இன்னும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகலை. பன்னாட்டு விமான போக்குவரத்து ஏர் இந்தியா நிறுவனம் வழங்கி. அது பழைய கதை, இப்போல்லாம் இல்லை. ஏர் இந்தியாலாம் வித்தாச்சு. சரியா? ரைட். இந்தியன் ரயில்வே. வைஃபை வசதி இருக்காமல் அங்கே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வைஃபை ஆன் ஆகிக்கும். எங்கே முதல்ல தொடங்கினது பெங்களூர். அது இப்போ எல்லா இதுலேயும் வந்திருக்கும். இந்திய விமான போக்குவரத்து நிறுவனமான ஏர் இந்தியா ஒன்றாக இணைச்சாச்சு. அதை வித்தாச்சு. இப்போ அது தூக்கிடுங்க. ஆயிரத்தி 1950 துறைமுக வாரியம் போர்ட் நேஷ்னல் ஹார்பர் போர்டு எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க? 1950. தமிழில் தேசிய துறைமுகங்கள் கழகம் அல்லது வாரியமா ஏதோ ஒன்று. எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க? துறைமுக வாரியம் 1950. ஃபேக்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து எனர்ஜி, ஆற்றல்னா என்ன சயின்டிஃபிக்காக?
ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலைன்னா என்ன? ஒரு பொருளினுடைய இடப்பெயர். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தால் என்ன அர்த்தம்? அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சயின்ஸில் பார்ப்போம், விட்டுருங்க. இங்கிலீஷில் எனர்ஜி மீன்ஸ் எபிலிட்டி டு டூ அ ஒர்க். சரியா? அந்த எபிலிட்டி அதுதான். அதை பார்க்க முடியுமா நம்மளால்? ஆற்றலில் பார்க்க முடியாது. ஒர்க்குனா என்ன அர்த்தம்? ஒர்க்குனா இங்கிலீஷில் சொல்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ மேட்டர். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் தானே, அதான் வேலை. பார்ப்போம். மின்னாற்றல், மின்சாரம்னா இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஆமாவா? எல்லா வேலையும் நம்ம வேலையெல்லாம் ஈஸி பண்ணிக்குது. இப்போ மின்சாரம் இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் இருக்கிறவங்களாம் எல்லோரும் இங்கே தான் வந்துருக்கணும், வந்து உக்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். சரியா? அப்புறம் நீங்களும் டிவி இந்த மாதிரி படம்லாம் பார்க்க முடியாது. நான் நின்றுட்டு நான் போர்டில் எழுதி டைம் தான் வேஸ்ட் பண்ணணும். டைம் மிச்சமா? சரி. அடுத்தது இந்த ஃபேனு நான் கை வச்சு தான் என்ன பண்ணணும்? விசிறிக்கிட்டு இருக்கணும். மின்சாரம் இல்லைன்னா அந்த மாதிரி ஆகும். மின்சாரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த மின்சாரத்தை நம்ம எப்படி தயாரிக்கிறோம்? ரெண்டு இருக்குது. புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் மூல வளங்கள், புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றல் மூல வளங்கள். மின்சாரத்தை தயாரிக்கிறோம். இப்போ நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் இதெல்லாம் என்ன ஆயிரும்? தீர்ந்து போயிடும் என்றைக்காக இருந்தாலும். அப்போ அதெல்லாம் புதுப்பிக்க இயலாத மின்னாற்றல் வளங்கள், நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். நான் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ். அதே சூரிய ஆற்றல், நீர் மின்சாரம், விண்ட் எனர்ஜி, இதெல்லாம் வந்து என்னது? வேவ் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, இதெல்லாம் வந்து என்னது? ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. எடுத்துக்காட்டு இதுக்கு நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு இதெல்லாம். அப்புறம் அப்புறம் அணு உலையெல்லாம் இருக்குல்ல, அணு உலையில் எந்த அணு பயன்படுத்துகிறாங்க? யுரேனியம் 235. அணு உலையும் அதே மாதிரி தான், அதுவும் தீர்ந்து போயிடும். 235 ஐசோட்டோப் அணு உலையில். அடுத்து புதுப்பிக்க தக்க மின்சாரங்கள், சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி. புவி வெப்ப சக்தி இந்தியாவில் எங்கே கிடைக்குது? ஜியோ தெர்மல் எனர்ஜி இந்தியாவில் எங்கே கிடைக்குது? பூமியிலேருந்து அஸ்டினோஸ்பியர் இருக்கா, அஸ்டினோஸ்பியர்லேருந்து அதில் டச் ஆகிட்டு இருக்கக்கூடிய பாறை எங்கே இருக்கோ அந்த பாறையில் உள்ள பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்கும், அதை எடுத்து பயன்படுத்தணும். எங்கே? இமாலயாவில் இருக்குது. பிளேட் பவுண்டரியில் அப்படி இருக்கும். ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லணும். சரியா? ஜியோ தெர்மல் எனர்ஜி, அலைகள், வேவ். கடலில் அலை அடிக்குதில்ல, அலையை பார்த்துருப்போம், நம்ம கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம், ஃபிசிக்ஸ்லேயே இதுலேயே பார்ப்போம். அப்புறம் காற்று, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, உயிர் எரிவாயு சக்தி. எது? மீத்தேன் கேஸ். மாட்டுச்சாணி, விலங்கு கழிவுகள், எல்லா விலங்கு கழிவு, மனுஷனும் சரி. அப்புறம் காய்கறி கீகறிலாம் வேஸ்டேஜ்லாம் இருக்குல்ல, அது ஒரு குழியில் போட்டோம்னாக்கா அது கேஸ் ரிலீஸ் பண்ணும். அதான் என்னது? மீத்தேன் கேஸ். சரியா? ஃபார்முலா என்ன அதுக்கு பேர்? ஃபார்முலா CH4 4. CH4 தான். NH4 NH4 வராது. கார்பன் இருக்கணும் கட்டாயம், அதான் எரிபொருளாக இருக்கும். கார்பன் இல்லாத எரிபொருளாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரியா? ரைட். இதெல்லாம் இப்போ நம்ம பெட்ரோல் இருக்குல்ல, அதில் கூட பாருங்கள், நம்ம இந்த ஆமணக்கு எண்ணெய் இருக்குல்ல, அதெல்லாம் அதில் கலக்குறாங்க.
சார் வாய்ஸ் கேட்கலங்க சார். கேக்குதாங்க சார்?